ஹலோ எவ்ரிஒன், ஐம் ராஜ். வெல்கம் டு அவர் சேனல். தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் நீங்கள் எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணணும்னா நீட்டில் எவ்வளோ கட் ஆஃப் மார்க் எடுக்கணும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம நீட்டில் பயாலஜிக்காக தான் ஆன்லைன் கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியமுக்கு தனித்தனியாக கிளாஸஸ் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. யாராவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். மற்ற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம இந்த தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் டோட்டலாக எவ்வளோ எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குது அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். பிறகு கட் ஆஃப் மார்க் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த காலேஜில் ஒரு 150 சீட் வந்து இருக்குது. அதில் 23 சீட் வந்து ஆல் இண்டியா கோட்டாவுக்கு போய்டும். பேலன்ஸ் இருக்கக்கூடியது நம்மளுடைய கவர்மெண்ட் கோட்டா, தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டா. அது ஒரு 85% இருக்குது. இதை வந்து ரெண்டாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு 7.5 ரிசர்வேஷன் இருக்குது. அப்போ ஒரு 10 சீட் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்காகவே வந்து ஒதுக்கிடுறாங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடியது 117 சீட். ஸோ இதுதான் வந்து சீட் மேட்ரிக்ஸ். எவ்வளோ சீட் இருக்குது, அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போது எவ்வளோ கட் ஆஃப் மார்க் எடுக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். இது லாஸ்ட் இயருக்கான கட் ஆஃப் மார்க். இந்த வருஷத்துக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்கை தான் நாங்கள் வந்து கொடுத்துருக்கேன். இதை விட இன்க்ரீஸ் ஆகிறதுக்கோ இல்லை குறையிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. லாஸ்ட் இயர் ஓசிக்கு 623 சீட்டு கிடச்சிருக்கு. இந்த வருஷம் ஒரு 645, 50 நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு சேஃப் மார்க்காக இருக்கும். பிசிக்கு 618 சீட்டு கிடச்சிருக்கு. இந்த வருஷம் 630 எடுத்திங்கன்னா சேஃப் மார்க்காக இருக்கும். பிசிஎம்க்கு 600 மார்க்குக்கு சீட்டு கிடச்சிருக்கு. இந்த வருஷம் ஒரு 625 எடுக்கணும். எம்பிசிக்கு 603 சீட்டு லாஸ்ட் இயர் கிடச்சிருக்கு. இந்த வருஷம் ஒரு 625க்கு மேலே எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். எஸ்சிக்கு 533 சீட்டு கிடச்சிருக்கு. இந்த வருஷம் ஒரு 560 மார்க்காச்சுக்கு நீங்கள் எடுக்கணும். எஸ்சிஏக்கு 463 சீட்டு கிடச்சிருக்கு. இந்த வருஷம் ஒரு 490 நம்ம எதிர்பார்க்கலாம். எஸ்டிக்கு 464 அண்ட் 490 இந்த வருஷத்துக்கான கட் ஆஃப் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கான கட் ஆஃப் மார்க். ஓகேங்களா? இதுலேயே 7.5 ரிசர்வேஷன் இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்டுக்கான கட் ஆஃப் மார்க் இருக்கு இல்லையா, அது என்னன்னு பார்க்கலாம். பிசியாக இருந்தீங்க அப்படி லாஸ்ட் இயருக்கு இந்த கேட்டகரி தான் வந்து கிடச்சிருக்கு. இந்த வருஷம் இவங்களுக்கு கிடைக்கலாம், இல்லைனா மாறி கூட கிடைக்கலாம். பிசிக்கு கிடைச்சது அப்படின்னா லாஸ்ட் இயர் வந்து 430க்கு வந்து சீட்டு கிடச்சிருக்கு. இந்த வருஷம் ஒரு 460க்கு மேலே நீங்கள் எடுக்கணும். எம்பிசிக்கு 433க்கு சீட்டு கிடச்சிருக்கு. இந்த வருஷம் 465 எடுத்திங்கன்னா சேஃபாக இருக்கும். எஸ்சிக்கு 401க்கு சீட்டு கிடச்சிருக்கு. இந்த வருஷம் ஒரு 440 ஆச்சுக்கு நீங்கள் எடுக்கணும். அப்போ ஆவரேஜாக ஒரு 440லேருந்து ஒரு 460 எடுத்தீங்க அப்படின்னா ஒரு சேஃப் மார்க்காக வந்து இருக்கும். தாராளமாக இந்த காலேஜில் நம்ம சீட் வந்து வாங்கிடலாம். சரிங்களா? ஸோ இதே மாதிரி மற்ற காலேஜை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அடுத்த வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.